நம்ம ஏற்கனவே வந்து எலக்ட்ரிக் பவர் சிஸ்டம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பார்த்தோம். இப்போ வந்து ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, இது ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்கு நடுவில் இருக்கும்னா, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் சப்ஸ்டேஷனுக்கும் நடுவில் இருக்கும். சரிங்களா? இப்போ இவங்க 2 பேருக்கும் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் சப்ஸ்டேஷனுக்கும் யார் வந்து கரண்ட் குடுப்பான்னா, நம்ம டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் தான் வந்து கரண்ட் வந்து குடுப்பாங்க. சரிங்களா? பெர்ஃபெக்ட் பை டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் அண்ட் தி கன்சியூமர் மீட்டர்ஸ். ஓகே. இப்போ வந்து ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன், செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனாக பிரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வோல்டேஜ் வந்து நம்ம பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷனில் யூஸ் பண்ணுவோம்ல, அதை எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா வந்து அமௌண்ட் ஆஃப் பவர், எவ்வளோ பவர் இருக்கோ, அதாவது எப்போனா கன்வைடு அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி சப்ஸ்டேஷன் ரெக்வயர்ட் டு பி ஃபில். அதாவது எவ்வளோ பவர் வந்து அதுக்கிட்ட இருக்குது, எவ்வளோ பவர் வந்து கன்வே ஆகுது, சப்ஸ்டேஷன் வந்து கொடுக்குது, அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து நம்ம வோல்டேஜ் வந்து இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் வோல்டேஜ் வந்து இந்த 11 கேவி, 66 33 கேவி தான் வந்து மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய வோல்டேஜஸ். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி நடக்கும்னா 3 ஃபேஸ்னாலையும் 3 ஃபேஸ் வயர் சிஸ்டம்னாலையும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதான் நம்ம டயக்ராம். ஓகேங்களா? 3 ஃபேஸ் சிஸ்டம் தானே யூஸ் பண்ணுறோம், அதனால் 3 ஃபேஸ் கொடுத்துருக்கோங்க. ஓகே. இதுதான் நம்ம ஜெனரேட்டிங் ஸ்டேஷன். 33 கேவி, 11 கேவி, இல்லைனா 6.6 கேவி, இது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ போகுது கரண்ட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. நம்மளுக்கு வந்து 3 ஃபேஸ் ஒரு பிக் கன்சியூமர் ஃபேக்ட்ரி. பிக் கன்சியூமர்ஸ்னால் ஃபேக்ட்ரி வந்து நிறையா கன்சியூம் பண்ணும்ல பவரு. இது வந்து சப்ஸ்டேஷன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து சப்ஸ்டேஷனுக்கு வந்து ஹை வோல்டேஜ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்போ போகும்போது சப்ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் நிறையா இருக்கும். அந்த 11 கேவியை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணியும் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பவர் இஸ் சப்ளைட், அதாவது power is supplied to the various substation for distribution or the big consumer at this voltage. நம்ம பவர் வந்து நிறையா சப்ஸ்டேஷனுக்கு போய் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். கன்சியூமருக்கு எவ்வளோ வோல்டேஜ் தேவையோ அவ்வளோ ஏற்ற மாதிரி அங்கே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ஹை வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஹை வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஓகேங்களா? செகண்டரியில் ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் விச் இன்க்ளூட்ஸ் தி ரேஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் அட் விச் த அல்டிமேட் கன்சியூமர் யூட்டிலைஸ் தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டெலிவர்ஸ். கன்சியூமர்ஸ் வந்து வோல்டேஜை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ எலக்ட்ரிக் எனர்ஜி டெலிவர் ஆகுது அப்படின்னு பொறுத்து கன்சியூமர்ஸ் வந்து நம்ம வோல்டேஜ் எல்லாத்தையுமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்னென்னா, நம்ம செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனில் 400/230 வோல்ட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஃபாலோ பண்ணுறது 3 ஃபேஸ் தான், ஆனால் 4 வயர் சிஸ்டமும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே வந்து நம்ம ப்ரைமரியில் வந்து 3 ஃபேஸு 3 வயர் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியாச்சு. வோல்டேஜ் 11 கேவி, 6.6, 3.3 கேவியா. இங்கே செகண்டரியில் வந்து நம்மளுக்கு 400 ஆர் 220 வோல்ட்டாக நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணிவிட்டு கிடச்சிடும். அந்த வோல்டேஜ் எல்லாமே குறைஞ்சி இந்த அளவுக்கு கிடைக்கும்ல, இதை தான் சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம சும்மா பொதுவாக காமனாக டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷனாக என்னது, ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நடக்கும் சர்க்கியூட்டில் நடந்து எலக்ட்ரிக் பவர் ஃபுல்லாமே டெலிவர் ஆகும். பவர் ஸ்டேஷன் போயிட்டு அது வந்து வேறு சப்ஸ்டேஷனுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு வோல்டேஜ் எல்லாமே வந்து ஸ்டெப் டவுன் ஆகும். 400 வோல்ட்டுக்கு ஸ்டெப் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாங்க. சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் இட் கண்டெய்ன்ஸ் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். எப்படி வந்து ஸ்டெப் டவுன் ஆகுது, ஏன்னா அதுக்கிட்ட வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ வோல்டேஜ் வந்து ஸ்டெப் டவுன் ஆகுது 400 வோல்ட்டுக்கு. பவர் வந்து யார் டெலிவர் பண்ணுறா? 3 ஃபேஸ் இல்லைன்னா 4 வயர்ஸ் ஏசி சிஸ்டம் வந்து டெலிவர் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ வோல்டேஜ் பிட்வீன் 2 ஃபேஸஸ், 2 ஃபேஸஸில் வந்து 400 வோல்ட் இருக்கான். நெக்ஸ்ட் பிட்வீன் எனி ஃபேஸஸ், எந்த ஒரு ஃபேஸஸ்லையும் நியூட்ரல்லையும் வந்து 230 வோல்ட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமோட டயக்ராம் இது. நம்ம டயக்ராமை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 ஃபேஸா. அப்போ 3 வயர் யூஸ் பண்ணுறோம், 3 ஃபேஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. இங்கே இருக்கிற 11 kV வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஜெனரேட்டிங் சிஸ்டம்லேருந்து ஜெனரேட் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு டெல்டா கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஸ்டார் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 3 வயர் நான் எப்போயுமே 3 ஃபேஸ்னாலே RYBயா, அப்போ ஃபேஸ் ஆர், ஃபேஸ் ஒய், ஃபேஸ் பி வயரிங் வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு நியூட்ரல் வயரிங் வரைஞ்சிடணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கும் 400 வோல்ட்டு, இதுக்கும் 400 வோல்ட்டு, நெக்ஸ்ட்டு ரெண்டுக்குமே சேர்த்து 400 வோல்ட்டு, நெக்ஸ்ட் இதுக்கும் சேர்த்து 220 வோல்ட்டு, இதுக்கும் சேர்த்து 220 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம கன்சியூமர்ஸாக வந்து இங்கே ஹவுஸ் 1 இருக்குது, ஹவுஸ் 2 இருக்குது, ஃபேக்ட்ரி இருக்குது, 3 ஃபேஸ் லோடு அப்படின்னு போட்டிருக்காங்க, ஹவுஸ் 3 இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், ஹவுஸ் 1க்கு வெறும் வந்து ஃபேஸ் பியில் இருந்தும் நியூட்ரல்லேருந்து ஒரு டாட்டர் லைன் கனெக்ஷன் வந்துருக்கு, அவ்வளோதான். ஹவுஸ் 2ல் நியூட்ரல்லேருந்து ஒரு டாட்டர் லைன் கனெக்ஷனும் நெக்ஸ்ட் இந்த ஒய்லேருந்து வந்திருக்கு. ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆர்லேயும் சரி, ஒய்லேயும் சரி, பிலேயும் சரி, நியூட்ரல்லேருந்து சரி 4 கனெக்ஷன் வேணும். ஏன்னா வந்து இது வந்து 3 ஃபேஸ் லோட், அதிகமான வோல்டேஜ் வேணும் அதுக்காண்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹவுஸ் 3ல் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்லேருந்து மட்டும் வந்துருக்கு. அப்போ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கனெக்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஹவுஸ் 1க்கு பி, ஹவுஸ் 2க்கு ஒய், ஹவுஸ் 3க்கு ஆர். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வந்து நியூட்ரல் காமனாக வரும். இதுக்கு இந்த வோல்ட் மட்டும் வச்சுட்டு இங்கே கனெக்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க இந்த டயக்ராம். அவ்வளோதான் ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்.